அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக 1 கொரிந்தியர் 3:16-17 தேவனுடைய ஆலயம் எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் போதிக்கிற அந்த போதனையிலிருந்து அதற்கு கீழாக பாருங்க, இயேசு கொடுத்த அந்த கற்பனையாகிய அவர் நம்மிடத்தில் அன்பாயிருந்தது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற அந்த கற்பனையை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம், சில சம்பவங்களை பார்த்து எப்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவ அன்பிலே நடந்தார்கள், நடந்ததன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை அது பிறருடைய வாழ்க்கையில உண்டு பண்ணினது, எப்படி தேவ நோக்கம் அதன் மூலமாய் நிறைவேறினது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் அதை இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்த்து தொடர்ந்து அந்த சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். முதலாவதாக உங்களுக்கு 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஏனென்றால் கொரிந்து சபையிலே பல பிரச்சனைகள். பாருங்க, இந்த கொரிந்து என்ற பட்டணம் இன்றைய நாட்களில் ஐரோப்பா கண்டத்தில் கிரீஸ் என்ற அந்த தேசத்திலே இருந்த ஒரு பட்டணம். பாருங்க, இது ரோமர்களுடைய அந்த ராஜ்யத்துல அரசாண்ட அந்த ராஜ்யத்துக்கு கீழாக இருந்த ஒரு ரோமர்களுடைய பட்டணம். இந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செழிப்பான பட்டணமாக என்னது இருந்தது. பவுலின் நாட்களிலே ஒரு செழிப்பான பட்டணம். பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு பின்னணியிலிருந்து வந்த மக்கள் இந்த பட்டணத்தில் வாழ்ந்து அவர்கள் தொழில் செய்து வேலை செய்து இப்படியாக பாருங்க அவருடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். இப்போ அந்த பட்டணத்து ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கானானிய ஜனங்களைப் போல பாருங்க, அவர்கள் பல்வேறு மத நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை என்ன செய்யவில்லை, அறியவில்லை. ஆதலால் பவுல் அந்த பட்டணத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த போது பலர் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள், திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் இவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் இவர்களுக்குள்ளே இன்னும் இந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் இன்னும் இவர்களுக்குள்ளே அதிகமாக, இவர்களுடைய திருச்சபை அந்த கூடுகைக்குள்ளே அதிகமாக என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. இவர்களுடைய நடக்கையிலே இந்த கொரிந்து பட்டணத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எப்படி வாழுவாங்களோ அவர்களைப் போலவே இவர்களும் என்ன செய்தார்கள், சபைக்குள்ளே நடந்து கொண்டார்கள். ஆதலால் இந்த ஜனங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை குறித்து கற்றுக் கொடுப்பதற்காக பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே அந்த வேதம் போதிக்கிற அந்த எருசலேம் தேவாலயம் அங்கே தேவ பிரசன்னம் என்ன செய்தது இருந்தது. அதனால் தேவ பிரசன்னம் இருந்த அந்த ஆலயம், தேவ பிரசன்னம் எப்படி பரிசுத்தமானது என்பது பழைய ஏற்பாடு முழுவதும் போதிக்கப்பட்டிருந்துச்சு. அதிலிருந்து பவுல் என்ன செய்யறாரு, இப்போ புது உடன்படிக்கை ஜனங்களுக்கு போதிக்கும்போது சொல்றாரு, பழைய ஏற்பாட்டிலே கட்டடத்திலே இருந்த தேவ பிரசன்னம், அதனாலே அது எருசலேம்ல உள்ள அந்த கட்டடம் ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. இன்னைக்கு தேவ பிரசன்னம் ஏதோ ஒரு கட்டடத்துல இல்லை, தேவ பிரசன்னம் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல
அந்த தேவ பிரசன்னம் இருந்த அந்த இடம் மிக பரிசுத்தமா இருந்தது. பாருங்க, ஒருவரும் தேவ பிரசன்னத்துக்குள்ள போகவே, பழைய ஏற்பாட்டு காலமெல்லாம் போகவே முடியல. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை வெறும் பிரதான ஆசாரியர் மட்டுமே போக முடியும், மற்ற யாருமே செல்ல முடியவில்லை. ஏனென்றால் பாவ மனுஷன் பரிசுத்த தேவ பிரசன்னத்துக்குள்ள செல்ல முடியாது என்பதை ஜனங்களுக்கு கற்றுத்தந்து, தேவனுடைய பரிசுத்தத்தை அது ஜனங்களுக்கு என்ன செய்தது, கற்றுத்தந்தது. அப்போ அந்த சத்தியத்திலிருந்து தான் பவுல் இங்க என்ன செய்கிறார், ஜனங்களுக்கு எழுதுறார். அப்பா, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆலயமா இருக்கிற நீங்க உலகத்து ஜனங்கள் நடந்து கொள்வது போல உங்களுக்குள்ள பொறாமை, வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த ஜனங்கள் எப்படியா கிறிஸ்துவனுடைய அன்பிலே நடந்து இப்படியாக பரிசுத்த நடக்கையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு, கொரிந்து பட்டண ஜனங்களுக்கு என்ன செய்யறார், போதிக்கிறாரு. அவங்களுக்கு போதிக்கிற மட்டும் இல்ல, நம்மையும் இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கும் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம இதுவரைக்கும் 3 எடுத்துக்காட்டை பார்த்தோம். பவுலின் வாழ்க்கையிலிருந்து, ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து, அடுத்தது யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே எப்படி தேவ அன்பிலே நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். இந்த நாளிலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எப்படி தேவ அன்பிலே நடந்தார், தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலை நடுவிலே அவர் எப்படி தேவ அன்பிலே நடந்தார் என்பதை நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். பாருங்க, முதலாவதாக 1 சாமுவேல் 24 அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம். இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 24 அதிகாரம், அதிலே 4வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சவுல் தாவீது வாழ்விலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. என்றைக்கு தாவீது கோலியாத்தை மேற்கொண்டு திரும்ப வந்தானோ சவுலின் இடத்துல, அந்த நாளிலிருந்து பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தாவீதின் மேல் கூறிய அந்த வாழ்த்துதலின் வார்த்தைகளின் நிமித்தம் சவுலுக்கு இப்போ தாவீதின் மேல என்ன செய்யிட்டு ஒரு பொறாமை வந்து இப்பொழுது தாவீது கோலியாத்தை ஜெயித்துட்டான், இனி வேற என்ன வேணும், தாவீது ராஜாவாரது மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அப்போ தன்னை தள்ளிவிட்டு தாவீது ராஜாவாகி விடுவான் என்பதை சவுல் உணர்த்து எப்படியாவது தாவீதை என்ன செய்யணும், கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி பாருங்க, சவுல் தாவீதை கொல்வதற்கு பல முயற்சிகளை என்ன செய்கிறான். இதை தாவீது உணர்ந்து விட்டு இப்போ சவுலை விட்டு என்ன செய்கிறான், தப்பி ஓடுகிறான். தப்பி ஓடி இஸ்ரேல் தேசத்திலே பாருங்க சில மலைகள் மற்றும் வனாந்திர இடம்லாம் இருக்குது பாருங்க, அங்கே குகைகள் எல்லாம் இருக்கும். அங்கே போய் என்ன செய்கிறான், தஞ்சம் புகுகிறான். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு வேளையில தாவீது சவுலினிடத்திலிருந்து தப்பி ஓடி ஒரு என்கேதி என்கிற ஒரு இடத்திலே பாருங்க, அங்கே உள்ள குகைகள்ல போய் தாவீது என்ன செய்கிறான், மறைந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது தாவீது இருக்கிற இடத்த சவுல் ராஜா கேள்விப்பட்டு தன்னுடைய படை வீரர்களோடு தாவீதை பிடிக்க சவுல் என்ன செய்கிறார், வருகிறார். வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் பாருங்க, ஒரு கெபிக்குள்ள பாருங்க சவுல் தன்னுடைய இயற்கை கடமைகளை நிறைவேற்றுக்கா உள்ள நுழைறாரு. என்ன அவருக்கு தெரியலன்னா, சவுல் ராஜாக்கு என்ன தெரியலன்னா, அந்த கெபிக்குள்ளதான்
தாவீது என்ன செய்யறாரு, மறைந்திருக்கிறார். அவரோடு கூட இருக்கிற மனுஷர்கள் அங்கதான் மறைந்திருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியல. உடனே தாவீது கூட இருந்த மனுஷர்கள் எல்லாம் தாவீதை பார்த்து சொல்றாங்க, ஆஹா, நாள் கர்த்தர் சொன்ன நாள் வந்துருச்சுப்பா. கர்த்தர் உன்னிடத்தில் சொன்னார் அல்லவா, நான் உன் சத்ரு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார் அல்லவா, அந்த நாள் இதுதான். நீர் போய் சவுலை என்ன செய்யும், வெட்டி கொன்று போட்டுருன்னு சொல்லி தாவீதினோடு இருந்த மனிதர்கள் பாருங்க தாவீதுக்கு சொல்லுகிறாங்க. உடனே பாருங்க தாவீது என்ன செய்கிறாரு, அவர் தன்னோடு கூட இருந்த மனுஷர்கள் சொன்ன மாதிரி செய்யாம பாருங்க, தாவீது இந்த இடத்துல தேவ அன்பிலே நடக்கிறது நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்ப சவுல் யாரு, தாவீதுக்கு அநியாயம் செய்தவன், அவனை கொல்லும்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு ராஜா. இப்போ சவுல் ராஜா என்ன செய்யிட்டாரு பாருங்க, ஏன்னா இந்த கெபிக்குள்ள சவுலோட அவருடைய படை வீரர்கள்லாம் சேர்ந்து வரல, சவுல் மட்டும் தான் இப்ப தனியா உள்ள வந்திருக்காரு. வசமா மாட்டிக்கிட்டார். நினைச்சிருந்தா பாருங்க அந்த இடத்துல தாவீது சவுல் ராஜாவை ஒரே வெட்டா வெட்டி அங்கேயே என்ன செய்திருக்கலாம், கொன்று போட்டிருக்கலாம். ஆனா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீதுக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது. அது என்னது, இவர் கர்த்தரால் என்னது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதனால நான் இவரை என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் பாருங்க, தாவீது சவுலுக்கு எந்த தீங்கு செய்யாம விட்டு விடுறது மட்டும் இல்ல, அவரோடு கூட இருந்த மனிதர்களும், தாவீது தன்னோடு கூட இருந்த மனிதர்களும் சவுலை தொடாதபடிக்கு அவர்களை தாவீது என்ன செய்யறாரு, தடை பண்ணி, இப்படியாக பாருங்க தாவீது தனக்கு தீமை செய்த சவுல் ராஜாவுக்கு நன்மை செய்கிறார். அவரை கொன்று போடாமல் அவர் உயிர் பிழைக்கும்படி பாருங்க ஒரு உயிர் பிச்சை போடுறார். எப்படிப்பட்ட ஒரு அன்புல தாவீது நடக்கிறார் பாருங்க. ஒரு தடவை தான் அப்படி நடக்கிறாருன்னா பாருங்க, இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு சவுல் ராஜா கொஞ்சம் திருந்தின மாதிரி நான் கொஞ்சம் இந்த அதிகாரத்தின் முடிவுல பார்க்கிறோம். ஆனா சவுல் ராஜாவுடைய இருதயம் என்ன செய்யல, மாறவே இல்லை. அவருடைய இருதயம் பொல்லாத இருதயமா இருக்கிறதுனால திரும்பவும் பாருங்க 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துல இதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க, தாவீது இன்னொரு இடத்துல அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறதை சவுல் ராஜா கேள்விப்பட்டு இப்போ தாவீதை கொல்லும்படி என்ன செய்கிறாரு, வருகிறார். வரும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மறுபடியும் தாவீது சவுல் ராஜாவை கொன்று போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஆனா மறுபடியும் தாவீது தனக்கு தீமை செய்த சவுலுக்கு பதில் தீமை செய்யாம நன்மை செய்து அவர் உயிர் தப்பி போகும்படி என்ன செய்கிறாரு, தாவீது இப்படியாக சவுலுக்கு நன்மை செய்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் இப்பொழுது 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 9:10. தாவீது அபிசாவை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்கா கடவர் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இங்க தாவீது சொல்றாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இங்க 26ஆம் அதிகாரத்துல மறுபடியும் அவர் இன்னொரு இடத்துல தாவீது தன்னோடு இருக்க சக மனிதர்களோடு ஒளிந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் பாருங்க சவுல் அதை கேள்விப்பட்டு இப்போ தாவீதை தேடி வர்றாரு. தேடி வர்ற இடத்துல பாருங்க இப்போ ஒரு சூழ்நிலை வருகிறது. அங்கே பாருங்க சவுலை கொண்டு போடுறதுக்கு தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்து வருது. ஆனா இவர் தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல் நான் கை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கிடவர்ன்னு சொல்லி நான் அவர் மேல என்ன செய்ய மாட்டேன், கைப்பட மாட்டேன், ஏன்னா அவர் கர்த்தரால் அபிஷேகப்பட்டவர்ன்னு சொல்லி இப்படி பாருங்க தாவீதுக்கு சவுலை 2ஆம் முறை கொன்று போடுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்தாலும் அவர் திரும்பவும் பாருங்க கர்த்தருடைய அன்பிலே நடந்து தனக்கு தீமை செய்த சவுலுக்கு தாவீது என்ன செய்றார், நன்மை செய்து அவர் உயிர் பிழைத்து போகும்படி
அவர் என்ன செய்கிறார்? தாவீது சவுலை விட்டு விடுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே 2 முறை ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சவுல் ராஜா தாவீதை சில வருடங்களாகவே கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாவீது கோலியாத்தை கொல்லும் போது ஒரு இளம் வாலிபன். இப்போ 1 சாமுவேல் 26 அதுல இருந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து நடந்த சம்பவங்கள் பாருங்க. அப்போ ஒரு சில ஆண்டுகளாகவே சவுல் ராஜா தாவீதை கொல்வதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவர் தப்பித்து போகும்படி கர்த்தர் பாருங்க தாவீதை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு சராசரி மனுஷனாக தாவீது இருந்திருந்தன்னா கோவப்பட்டு, ஏன்னா அவரும் ஒரு பெரிய வீரர் தான், கோலியாத்தே கொண்டவருக்கு சவுலை கொல்வது என்னது சாதாரண காரியம். ஆனா பாருங்க தாவீது எப்படிப்பட்டவர், அவர் கர்த்தரால், இவர் அடுத்த ராஜாவாகும்படி கர்த்தரால் எனது அபிஷேகிக்கப்பட்டவர். அப்போ தாவீது இப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கனால அவர் பாருங்க இந்த கொரிந்து ஜனங்கள் மாதிரி பொறாமை, வாக்குவாதம், இப்படி மனுஷர் மார்க்கமா நடக்காம அவர் தேவனுடைய சுபாவத்துல நடந்து இப்படி பாருங்க தாவீது தனக்கு தீமை செய்த சவுலுக்கு நன்மை என்ன செய்கிறார். இதனுடைய விளைவு பாருங்க. அதனாலதான் கர்த்தர் பின்னாடி தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கும்போது சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்? இவர் கர்த்தருடைய சுபாவத்திலே நடக்கிறார், அந்த குணத்திலே நடக்கிறார். மனுஷர் மார்க்கமாய் உலகத்தாரை போல அந்த நாட்களில் தாவீது நாட்கள்ல உள்ள வீரர்களும் ராஜாக்களும் செய்யற மாதிரி இவர் செய்யல. அந்த நாட்கள்ல உள்ள ஒரு சராசரி ஒரு போர் வீரனோ ஒரு ராஜாவை போல தாவீது அன்னைக்கு நடந்திருந்தான்னா சவுல் கண்ணில் பட்டவனே என்ன செய்திருப்பார்? தாவீது சவுலை வெற்றி போட்டிருக்கணும். ஆனா இவர் கர்த்தருடைய ஒரு தாசனாக இருந்ததுனால, தாவீது ஒரு கர்த்தருடைய தாசனாக கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தனால தாவீது பாருங்க அவர் தேவனுடைய சுபாவத்துல நடந்து தனக்கு தீமை செய்த சவுலுக்கு நன்மை செய்து அவரை கொல்லுவதற்கு வாய்ப்பு இருந்தும் அவரை கொல்லாமல் விட்டு விடுகிறார். இப்படி அன்பிலே நடக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாகத்தான் தாவீது என்ன செய்தார்? இருந்தார். அதனாலதான் பாருங்க, இப்படி தேவ அன்புல நடந்ததுனாலதான் தாவீதை குறித்த தேவ திட்டம் தடைபடாமல் பின்பு பாருங்க முழு தேசத்துக்கே தாவீது ராஜாவாரது மட்டும் இல்ல, தாவீதின் நாட்களிலே முழு இஸ்ரேல் தேசமும் முழுமையாக பாருங்க பாகால் இப்படிப்பட்ட அந்நிய தெய்வ வணக்கத்திலிருந்து முழுமையாய் மனம் திரும்பி அவர்கள் முழுமையாக தேவனாகிய கர்த்தரிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனிடத்தில் முழுமையாக மனம் திரும்பி அவரிடத்தில் ஒப்புரவாக்கப்பட்டு கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களாக இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுது? மாற்றப்படுகிறது. பாருங்க, மாற்றப்படுகிறது. ஒரு தேசமே, ஒரு தாவீது என்ற ஒரு தனி மனிதன் தேவ அன்பிலே நடந்ததனுடைய விளைவு ஒரு முழு தேசமே கர்த்தருடைய ரட்சிப்பை என்ன செய்தது? அனுபவித்தது தாவீதின் நாட்களிலே. இதுதான் தேவ பிள்ளைகளே தேவ அன்பிலே நடப்பதனுடைய விளைவு. பாருங்க, இதன் நிமித்தம்தான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, அன்பு சபையாரே, நீங்க தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள பொறாமையும் வாக்குவாதம் இருக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க இப்படி மனுஷர் மார்க்கமா என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. நீங்க தேவ ஆலயமா இருக்கீங்க, நீங்க பரிசுத்தமா நடக்கணும், அன்பில நடக்கணும் என்று சொல்லி பாருங்க பவுலங்க இந்த கொரிந்து சபைக்கு இதனும் தான் கற்றுக் கொடுத்தாரு. இதனும் தான் நமக்கும் ஆவியானவர் அதே செய்தியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அதனால தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாம் பரிசுத்தமா என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதுல குறிப்பாக இப்ப எந்த பரிசுத்த நடக்கை குறித்து பேசுகிறோம்? ஆண்டவருடைய கற்பனை ஆகிய அந்த இயேசு நம்மிடத்தில் அன்பா இருக்கிறது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்ற அந்த அன்பிலே நடக்கும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி நடக்கும்போது தாவீதின் நாட்களில் போல பாருங்க கர்த்தர் நம்மையும் இந்த நாட்களிலே அவருடைய நோக்கத்துக்காக என்ன செய்வார்? பயன்படுத்துவார். நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமா என்ன செய்வோம்? மாறுவோம். பாருங்க, எப்போ? கர்த்தருடைய அன்பின் கட்டளையில நடக்கும்போது தான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமானதாக என்ன செய்கிறது?
இருக்கிறது பாருங்க. இதை பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதி சீஷர்கள் நன்றாக என்ன செய்தார்கள், ஆதி திருச்சபையினர் நன்றாக புரிந்து கொண்டனர் பாருங்க. அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய சீஷர்கள் அன்பின் கற்பனைக்கு கீழ்ப்படிந்துதான் பாருங்க அன்னைக்கு உலகத்தை கலக்குகிறவர்களாக அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்தது, இருந்தது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சில வசனங்கள் தேவ அன்பிலே நடக்கிறது குறித்த சில வசனங்களை நாம் வாசிப்போம் பாருங்க. முதலாவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ பவுல் என்ன பண்ணுகிறாரு, 1லிருந்து 3 அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த மேன்மையான ரட்சிப்பை குறித்து அவர் விளக்கி சொல்லிட்டு இப்போ இப்படி நீங்க இவ்வளவு மகிமையான விதத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கனால நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்ட நீங்க எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பவுல் என்ன செய்கிறார், அந்த எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு. இதை தான் இன்னைக்கு நமக்கும் ஆவியானவர் என்ன செய்கிறார் சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் மூலம் ஆவியானவர் எப்படி அன்பின் நடக்கையில நடக்கிறதுன்னு சொல்லி கற்றுத்தராரு பாருங்க. அன்பில எப்படி நடக்கிறது பாருங்க. நாம் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக, சாந்த குணம் நிறைந்தவர்களாக, நீடிய பொறுமை உடையவர்களாய் நாம் அன்பினால் என்ன செய்யணும், ஒருவரையொருவர் தாங்கணும். இது பாருங்க திருச்சபைக்கு தான் அதை எழுதுறாரு பாருங்க. ஏன்னா கொரிந்து திருச்சபையில ஏன் அன்பின் நடக்க இல்லை, அவங்களுக்குள்ள இந்த சுபாவங்கள் இல்லாதனால்தான் அவங்களுக்குள்ள அன்பு என்னது காணப்படல. அப்போ ஒரு திருச்சபைக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு நண்பர்களுக்குள்ளே நம்ம எப்படி அன்பின் நடக்கையில எப்படி நடப்பது, அதை தான் இங்க ஆவியானவர் சொல்றாரு. நாம் என்ன செய்யணும், மிகுந்த மனத்தாழ்மை நிறைந்தவர்களாக, சாந்த குணம் நிறைந்தவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் அன்பினால் என்ன செய்யணும். ஒருவேளை பாருங்க, ஒரு திருச்சபைக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ சிலர் பாருங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடக்கலாம். ஆனா அப்படி நடக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, உடனே கோவப்பட்டு பாருங்க எரிச்சல் அடைகிறதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும், சாந்த குணத்துல நடந்து, பொறுமையிலே நடந்து பாருங்க அன்பினால் அவர்களை என்ன செய்யணும், தாங்கி இதன் மூலம் நம்ம என்ன செய்யணும், சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாருங்க, அன்றைக்கு கொரிந்து திருச்சபையில நிறைய பிரிவினைகள் இருந்தது. ஏன், அவங்களுக்குள்ள இந்த சுபாவம் இல்லாதனாலதான் பிரிவினை இருந்துச்சு. அப்போ பிரிவினை நீங்கி ஒரு திருச்சபையா எப்படி ஒன்றாய் இருப்பது, எப்படி ஒரு குடும்பத்திலே பிரிவினை நீங்கி எப்படி ஒற்றுமையா இருப்பது, நண்பர்கள் நடுவிலே எப்படி பிரிவினை நீங்கி ஒற்றுமையா இருப்பது, அதை சொல்லும்போதுதான் சொல்றாரு, நாம் என்ன செய்யணும், மனத்தாழ்மை, சாந்தம், பொறுமையுடையவர்களாய் அன்பிலே ஒருவரொருவர் தாங்கும் போது என்ன ஆகும், இப்போ சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை நாம் காத்து கொள்ளுகிறவர்களா என்ன செய்வோம், மாறிடுவோம். பாருங்க, சபை பரிசுத்த ஆவியினால் பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவர் தான் பாருங்க இன்னைக்கு குடும்பத்திலே ஒற்றுமையை கொண்டு வருகிறார், திருச்சபைக்குள்ளே ஒற்றுமையை கொண்டு வருகிறார். அப்போ ஆவியானவர் சமாதானம் கட்டினால் நம்மளை எல்லாரும் ஒன்றா இணைத்திருக்கும் போது அந்த ஒற்றுமையை எப்படி காத்துக்கொள்வது, இப்படிதான் நம்ம சாந்தத்துல, மனத்தாழ்மையில, நாம் நீடிய பொறுமையுடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி நடக்கும் போது நாம் சபையின் ஒற்றுமையை காத்துக்கொள்வோம், குடும்பத்திலே ஒற்றுமையை காத்துக்கொள்வோம், நண்பர்கள் நடுவிலே ஒற்றுமையை என்ன செய்வோம், காத்துக்கொள்வோம். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாமும் தாவீதை போல, ஆபிரகாமை போல, பாருங்க யோசேப்பை போல, பவுலை போல இப்படியாக கிறிஸ்துவனுடைய அன்பின் பிரமாணத்திலே நடந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதன் மூலம் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் செய்வாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோப்பா. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி அன்பிலே நடப்பது என்பதை குறித்து இந்த நாளிலே தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தியானிக்கும்படி எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது தனக்கு தீமை செய்த சவுலுக்கு, அதுவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில ஆண்டுகளாக தனக்கு தீமை செய்த சவுல் ராஜாவுக்கு ஆண்டவரே தாவீது எப்படி நன்மை செய்தார், எப்படி அவரை வாய்ப்பு வரும்போது கொல்லாமல் அவர் உயிர் தப்பி போகும்படி எப்படி அன்பிலே நடந்தார் என்பதை, எப்படி தனக்கு தீமை செய்தவருக்கு நன்மை செய்தார் என்பதை நாங்கள் வாசித்தோமே அப்பா. ஆண்டவரே, இந்த அன்பின் நடக்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உலக கலாச்சாரத்தின் நடுவிலே வாழுகிறோம். ஒருவன் என்னை அடித்தால் நான் திரும்ப அவனை அதை காட்டிலும் மேலான விதத்தில் அடிப்பேன். இப்படி ஆண்டவரே பழிக்கு பழி, சண்டைக்கு சண்டை போடணும், இப்படி எண்ணம் கொண்ட ஒரு உலகத்துல நாங்கள் வாழுகிறோம் அப்பா. ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல உம்முடைய பிள்ளைகளாகிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியினால் இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்பட்டு உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் எபேசியர் 2 வாசித்த அந்த குணமாகிய ஆண்டவரே அந்த மனத்தாழ்மை, அந்த சாந்தம், ஆண்டவரே அந்த அந்த நீடிய பொறுமையுள்ளவர்களாய் தேவ அன்பிலே ஒருவர் தாங்கி இப்படியாக ஆண்டவரே சமாதான கட்டினால் ஆவியின் ஒரு மனதை காத்து கொள்ளுகிற ஒரு தேவ ஜனங்களாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திர உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் திருச்சபைகளிலே தேவ அன்பின் நடக்கைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த நடக்கைகள் திருச்சபைகளுக்குள்ளே உண்டாகட்டும். எந்தெந்த திருச்சபைகளிலே இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குவாதம், பொறாமை, இதனால் பிரிவினை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த திருச்சபைகளில் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நீர் அந்த திருச்சபைகளில் உள்ள அந்த பிரிவினைகளை, அந்த வாக்குவாத சண்டைகளை நீர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை பயன்படுத்தி, அவருடைய அன்பின் நடக்கையை பயன்படுத்தி அவைகளை எல்லாம் நீர் குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதன் மூலம் திருச்சபைகளிலே ஆண்டவரே சமாதான கட்டினால் ஆவியின் ஒரு ஒற்றுமையா இருக்கிற அந்த ஒற்றுமையின் குணங்கள் திருச்சபைகளுக்குள்ள பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளாக பெருகட்டும். வேலை செய்கிற இடங்கள்ல சக வேலை செய்கிறோடு இப்படியாக ஒற்றுமையா இருக்கிற குணங்கள் உடைய பிள்ளைகள் மூலமா எல்லா இடங்களிலும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் அப்பா, நண்பர்களுக்குள்ளே பெருகட்டும். இப்படியாக உடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே எடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை அன்பிலே நடக்க செய்து, இப்படியாக உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்க போற இடங்களிலெல்லாம் உடைய பிள்ளைகளை வல்லமையா பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். நாம மகிமைக்காக நீர் அப்படியே செய்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கசப்பும் ஆண்டவரே கோபமும் எரிச்சல் நிறைந்த ஒரு உலகத்துல உம்முடைய பிள்ளைகள் அன்பின் சீஷர்களாய் வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி அருளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டு வரேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.